Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 404. ஓபன் பண்ணா யூஸ்டஸ் கிட்டையும் ட்ரெஃபால்கர் லாவையும் காட்டுறாங்க. அவனுங்க பயங்கரமா குமா கூட சண்டை போட்டு பார்த்துட்டானுங்க. அவனை அசைக்க கூட முடியல. இவனுக்கு தான் டயர்ட் ஆகுது. அவன் வேற ஒன்னு அந்த பீமை வச்சு அட்டாக் பண்ணி பிளாஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கானா. அது கொல்ல காண்டாகும். பின்ன எவ்வளவு நேரத்துக்கு தான் இவன் கூட இப்படியே சண்டை போறது? சொல்ல போனா இப்படியே இவனை கண்டினியூஸா சண்டை போட்டானுங்கன்னா கடைசியில வீக் ஆகி கம்ப்ளீட்டா எனர்ஜி ட்ரைன் ஆகி அதுக்கப்புறம் அவன் செஞ்சு விட்டு போவான். இவனை சோழிய முடிச்சு விட்டாதான் சரிப்பட்டு வரும்னு சொல்லி கில்லரும் அந்த கரடியும் சேர்ந்து மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணுவாங்க. இவனுக்கு என்ன அட்டாக் பண்ணாலும் திருப்பி கவுண்டர் அட்டாக் பண்ணிடுவான். சொல்ல போனா அந்த கரடி எல்லாம் இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லிட்டு நான் செத்துட்டப்பா நீ அட்டாக் பண்ணாதன்னு அங்கேயே படுத்துருவான். இந்த கரடி உசோப்புக்கு மேல டிராமா பண்ணும் போல. என்ன இருந்தாலும் நம்ம உசோப் அளவுக்கு பண்ண முடியாது. அடுத்து குமா என்ன பண்ணும்? யூஸ்டஸ் கிட்ட எய்ம் பண்ணும். ஏன்னா அவனுக்கு தானே 315 மில்லியன் பெரிஸ். சோ காலி பண்றதுக்காக எய்ம் பண்ணி அட்டாக் பண்ணும். ஆனா அந்த லேசர் பீமை அவன் கையில வச்சிருக்க ஷீல்ட வச்சு தடுப்பான். அவ்வளவு பவர்ஃபுல்லான அட்டாக்க தடுத்தே தீர்வேன்னு ஒத்த கால்ல நின்னு கடைசியில கண்டமே நீங்க பிளாஸ்ட் ஆகும். பட் இருந்தாலுமே அவன் கொஞ்சம் கூட அசரல. ட்ரெஃபால்கர்லாவே பார்த்துட்டு மிரண்டுருவான். பரவாயில்லையே பையன் நின்னு சண்டை போறான்னு. அதுக்கப்புறம் யூஸ்டஸ் கிட்ட அவன் கையில சேர்த்தி வச்சிருந்த மெட்டல் எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்தி அதை ரிப்பல் பண்ணி ஃபுல் ஃபோர்ஸ்ல ஒரே அடி. அவ்வளவுதான் குமா சம ஹைட்டுக்கு தெரிச்சு போய் விழுவான். பரவாயில்ல யூஸ்டஸ் கிட்ட அவனால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு அவனை சாச்சு போட்டான். சும்மாவே அவன் பில்டப் தாங்க முடியாது. குமாவை சாச்சு போட்டா பில்டப் பண்ணாம இருப்பானா? என்னோட இந்த அட்டாக்கு அப்புறம் எவனாலையும் எந்திரிச்சு நிக்க முடியாது. சாதாரண அடியா மொரட்டு அடின்னு சொல்லி பக்கத்துல போய் நின்னு நம்ம 7 வார்லாட்ஸ்ல ஒருத்தனை தோக்கடிச்சிட்டோம்னு சொல்லி பயங்கரமா பில்டப் பண்ணி கத்திட்டு இருப்பான். ட்ரெஃபால்கர்லாவால நம்ப முடியல குமாவோட ஸ்ட்ரென்த் இவ்வளவுதானான்னு. ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளு எப்படி இப்படி சப்பா அட்டாக் எல்லாம் காலி ஆக முடியும்? இது அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் வாய் முகூர்த்தம் மறுபடியும் அந்த குமா எந்திரிச்சிருவான். யூஸ்டஸ் கிட்டால நம்பவே முடியல. இது ஒரு மிஷினா சைபார்க்கான? அதுக்கப்புறம் தான் அவனே யோசிப்பான். அப்ப இது ஒரு மிஷின் சொல்லி அவனுக்கு தெரியாது போல. அவன் ஒரு மிஷின்ங்கிறதுனால அவனுக்கு என்ன வலிக்கவா செய்யும்? டைரக்டா யூஸ்டஸ் கிட்ட எய்ம் பண்ணி அட்டாக் பண்ண போவான். அவனுக்கு இது ஒண்ணுமே புரியாம நின்னுட்டு இருப்பான். அந்த டைம் தான் ட்ரெஃபால்கர்லா சும்மா பாஞ்சு வந்து கத்திய வச்சு நெஞ்சிலேயே ஒரு சொருகு. அவ்வளவுதான் குமா அப்படியே பர்த்னு விழுவான். சரி ரைட் ஒருத்தனை காலி பண்ணியாச்சு. இனி இவங்களுக்கு பஞ்சாயத்து இல்ல. யூஸ்டஸ் கிட்டுக்கு ட்ரெஃபால்கர்லா இப்படி பண்ணது சுத்தமா பிடிக்கல. ஏன்டா அப்படி பண்ணு கேப்பான். உன் ஸ்ட்ரென்த் மேல நீ ரொம்ப கான்பிடண்டா இருக்க. அப்படியெல்லாம் இருக்காத, அது உனக்கு நல்லது இல்ல. இது நிஜமாவே வார்லாடுன்னு நீ நினைக்கிறியான்னு கேப்பான். யூஸ்டஸ் கிட்டுக்கு ஒன்னும் புரியல. என்னடா சொல்ல வரேன்னு கேட்டா பேசிட்டு இருக்கலாம் நேரம் இல்ல, அடுத்த ஆளுங்க வந்துட்டாங்க, நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆற வழியை மட்டும் பாப்போம். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணா அதுக்கப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம் பான. அப்ப மெரைன்ல ஒரு ட்ரூப்போட கேப்டன் அவங்களை விடாதீஹே வெட்டி சுட்டு கொல்லுஹேன்னு சொல்லி ஆளுகளை அனுப்பி விடுவான். வழக்கம் போல காக்கா கூட்டம் மாதிரி ஹேன்னு கத்திட்டே வருவானுங்க. குமாவை சமாளிக்கிறதா கஷ்டம். என்ன அவன் சைபார்க்கு ரோபோட் என்ன அடிச்சாலும் எந்திரிச்சு வருவான். இவனுங்க மனுஷங்க தானே. சோ அந்த கரடி என்ன பண்ணும்? பாஞ்சு வாயிலே ஒரு மிதிய விடுமா. என்னடா கரடி எல்லாம் இறக்கி அட்டாக் பண்ண விடுறானுங்க அப்படின்னு வீதியில பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ஏதோ கராத்தே கிட்டு மாதிரியே ஓவரா பில்டப் எல்லாம் பண்ணி இப்படியா அப்படியான்னு ஆட்டிட்டு இருப்பான். அந்த டைமுக்கும் போது ஜீன் பார்ட் இடையில பூந்தி ஓங்கி ஒரே அடி. அந்த மொத்த கூட்டமும் காலி. சோ மெரைன் பஞ்சாயத்து ஓவர். நீங்க இருந்து அவங்க எஸ்கேப் ஆனா போதும், நடந்து போனா கூட போதும். அதனால அப்படியே பொறுமையா பொடி நிறைய போகும்போது யூஸ்டஸ் கிட்டு உடனே ட்ரெஃபால்கர்லா கிட்ட அவன் வார்லாடு இல்லன்னா அப்புறம் அவன் என்னன்னு கேப்பான். அந்த டைம் இவங்க அட்டாக் பண்ணாயிலே குமா அது டம்முன்னு முன்னாடி வந்து நிக்கும். எது மறுபடியும் வந்துட்டானான்னு ரெண்டு பேரும் ஷாக்ல இருக்கும் போதே பாஞ்சு அட்டாக் பண்ண வரும். அப்படியே பீதியில உறைஞ்சு போய் நிப்பானுங்க. அப்படியே அங்க கட் பண்ணி இங்க நம்ம ஆளுகளை காட்டுறாங்க. எல்லாருமே பயங்கர பீதி. லூஃபி எல்லாம் ஜோரோ ஜோரோன்னு கத்திட்டு இருக்கான். அட அதான் போன எபிசோட்ல கிசரு ஜோரோவை போட்டு தள்ளன்னு சொல்லிட்டு காலை வச்சு ஓங்கி மிதிக்க போனால அந்த சீன் தான். இப்ப மட்டும் அவன் ஜோரோவை மிதிச்சிட்டான்னா இதுக்கப்புறம் ஜோரோ பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. 100% செத்துருவான். காயங்கள் இல்லாம இருந்தா பஞ்சாயத்து இல்ல. த்ரில்லர் பார்க்கலயே அவன் பாடியில ஏகப்பட்ட இன்ஜூரிஸ். சண்டை போடும் போதே முக்கிட்டு இருந்தான். இதுல வேற இவ்வளவு பக்கத்துல இருந்து இந்த பீமை வச்சு அடிச்சான்னா கன்ஃபார்மா காலி தான். ஜோரோ ஆபத்துல இருக்கான், எப்படியாச்சும் காப்பாத்துக்கடான்னு எவ்வளவோ கத்திட்டு இருப்பான். எவன் போய் காப்பாத்துவான்? நம்ம உசோப்பு பக்கத்துல தான் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவன் எதுவும் பண்ணல. ஏன்னா பயத்துல அவன் பாடி அப்படியே உறைஞ்சு போயிருச்சு. லூஃபி இருந்துகிட்டு உசோப்பு என்னடா பண்ற, ஜோரோவை காப்பாத்து இல்லன்னா அவன் செத்துருவான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி உண்டிகோலை வச்சு கண்டமே நீங்க அட்டாக் பண்ணுவான். அட்டாக் பண்ணா என்ன ஆகும்? கண்ணை வச்சு சுட்டதுக்கே அவன் பாடியில பூந்து வெளியே வந்துருச்சு. உண்டிகோலை வச்சு அடிச்சா மட்டும் பூந்து வெளியே போயிடாதா? அவன் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டான். உசோப்புக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. என்னடா இது, நான் கரெக்டா தான்டா எய்ம் வச்சு அடிக்கிறேன், ஆனா அவனுக்குள்ள பூந்து போகுது, என்ன நடக்குதுங்கன்னு. சரி பரவாயில்லன்ட்டு ப்ரூக் என்ன பண்ணுவான்? கத்திய வச்சு கிண்டுன்னு கிண்டிட வேண்டியதான்னு பாஞ்சு போய் கத்திய சொருகுனா கத்தியும் முன்னாடி போய் பின்னாடி வருது. ஆனா அவன்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. பாடியில கத்திய சொருகிட்டோம்னா இழுத்து குத்துறதுக்கு கொஞ்சம் டஃபா இருக்கும்ல. ஆனா இவன் மேல குத்துனா ஏதோ காத்துல குத்திட்டு இருக்க மாதிரி இருக்குது. ரெண்டு பேரும் பயங்கரமா போராடி பாப்பாங்க. காலை ஏறா, அவனை எதுவும் பண்ணாத, ஜோரோ எங்களுக்கு வேணும், தள்ளி போ அப்படி இப்படின்னு அவனே கிண்டல் பண்ணுவான். என்னடா பண்றீங்க நீங்க? அப்படி என்ன முக்குனாலும் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. ஏன்னா நான் கிளிண்ட் ஃப்ரூட்டை சாப்பிட்டு இருக்கேன். நான் லைட்டால உருவானவன். என்ன ஒன்னும்
எதுவும் பண்ண முடியாதுன்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே புரியுது அவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுன்னு. லைட்டோட வேகமும் பவரும் இவன் உடம்புல இருக்குது. இதுக்கப்புறம் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. சொல்ல போனா நமி எல்லாம் தேம்பி அழுதுகிட்டு இருப்பா. அப்படின்னா இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்த ஜோரோ சாக போறானான்னு சாப்பர்லாம் அழுதுகிட்டே ஜோரோ ஓடுறா தப்பிச்சு ஓடுறா அங்க இருக்காதன்னு எவ்வளவோ கத்துவான். ஜோரோக்கு இன்கேஸ் உடம்புல தெம்பு இருந்தாலும் அவனால தப்பிச்சு ஓட முடியுமா? புலியோட வேகத்தை விட அவன் வேகமா ஓடிட போறான். அவனு எல்லாரும் இவ்வளவு கத்துறாயிலேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ முக்கி பார்ப்பான். ஆனா அவன் பாடி அவன் சொல்றத சுத்தமா கேட்க முடியுது. கம்ப்ளீட்டா தொங்கி போச்சு. சஞ்சி எல்லாம் வண்டியா திட்டிட்டு இருப்பான். அந்த கிறுக்கன் உன்னோட லிமிட்டை ரீச் பண்ணிட்டான். இனிமேட்டு அவனால எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்பதான் ரோபின் புல்ல மாஸ் காட்டுவா. என்னன்னா அவ கைய வர வச்சு அலேக்க நம்ம ஜோரோவை அப்படியே உருட்டி கொண்டு போவா. அவனை உருட்டினா மட்டும் காப்பாத்திடலாமா? இதுல வேற உசோப்பெல்லாம் சூப்பர் ரோபின் இப்படித்தான் அப்படித்தான் கொண்டு வா, இவனை தூக்கிட்டு இங்க இருந்து ஓடிடுவான்பா. ஆனா அதுக்குள்ள லைட் வேகத்துல சும்மா சல்லுன்னு வந்து இவ்வளவு நேரம் தரையில நின்னுட்டு ஜோரோ மிதிக்க போனவன் இப்ப ஜோரோ மேல ஏறி நின்னுட்டு அவனை மிதிக்க போவான். சோ என்னால என்னாச்சு, ரோபின் அவனை பிடிச்சி இழுன்னு இழுத்து பாப்பா. அவனை உருட்ட முடியல. அவன் நான் இதுக்கப்புறம் அவனை மூவ் பண்ண விட மாட்டான்ப்பா, ஏன்னா இங்கே நான் அவனை கொல்ல போறேன், என் காலை பாருங்கன்னு காட்டுவான். அப்படியே ஒளி பிரகாசமா மின்னும். எல்லாம் அப்படியே பீதியில மிரண்டு போய் என்ன பண்றதுன்னு தெரியாம கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருப்பாங்க. ஆனா அந்த கிசரு அவளதான் ஜோரோவோட சாப்டர் இதோட முடிஞ்சது, நீ இப்ப சாக போற சாவுடான்னு சொல்லி அப்படியே காலை கீழே வச்சு மிதிக்க வரும்போது எல்லாம் நோன்னு கத்திட்டு வருவாங்க. அந்த டைம்ல தான் நம்ம பெருசு என்ட்ரி, அதான் ரெய்லி அப்படியே சல்லுன்னு வந்து மிதிக்க வந்த காலை ஒரு மிதி விடுவாரு. அந்த லைட் பவர் அங்க இருந்த மரத்து மேல போய் அடிச்சு கண்ணா பின்னான்னு பிளாஸ்ட் ஆகும். 100% அந்த பவர்ல இப்ப ஜோரோவை அடிச்சிருந்தான்னா எந்த டவுட்டுமே வேண்டாம், அவன் செத்து இருப்பான். ஏன்னா அப்படி பிளாஸ்ட் ஆனதை பார்த்து எல்லாருமே அப்படியே வாய பொளந்துருவாங்க. கிஷோர் ரெய்லிய பார்த்துட்டு என்னப்பா நீயும் இவனுக்கு கூட இன்வால்வ் ஆயிருக்க போல, நினைச்சு கூட பார்க்க முடியல டார்க்கிங் ரெய்லி அப்படின்னு வழக்கம் போல நக்கலா பேசுவான். அவரை பத்தி தனியா சொல்லுமா என்ன, குசும்பு புடிச்ச ஆளாச்சே. ஓப்பனிங்ல கேட்ட கேள்வியே தான், இந்த புடிப்பலிட்ட உனக்கு என்ன புடுங்குற வேலை? இப்பந்தாண்டா அவனுக்கு எறாவே ஸ்டார்ட் ஆகுது, அதுக்குள்ள எதுக்குடா இந்த வேண்டாத வேலைம்பான். அவன் வந்து இப்படி காப்பாத்தினதை பார்த்தவன தான் எல்லாத்துக்கும் ஒரு செகண்ட் உயிரே வரும். அப்பந்தான் பயங்கரமா மூச்சு விடுவாங்க. ஏன்னா ஜோரோ சாக போறான்னு தெரிஞ்சவன அவங்க யாராலையும் ஒழுங்கா மூச்சு விட முடியல. இப்பதான் ஒரு வழியா காப்பாத்தியாச்சு இல்ல. கிஷோரு ஆல்ரெடி இந்த ஐலாண்டுக்குள்ள தான் இந்த ரெய்லி பைய சுத்திட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கான். பட் அது வெறும் ரூமர்னு நினைச்சிட்டு சும்மா விட்டுட்டானாமா. ஆனா இப்போ நிஜமாவே வந்து இந்த பொடுசுங்களை காப்பாத்துறக்காண்டி வந்திருக்க அப்படின்னா நீ இன்னும் பைரட் தானா அப்படி இப்படின்னு கொஞ்சம் நக்கலா பேசுவான். உடனே ரெய்லி அவனுக்கும் வந்து ஃப்ரீயா பீஸ்ஃபுல்லா இந்த வாழ்க்கையை வாழணும்னு தான் ஆசையா இருக்காமா. ஆனா அந்த வாண்டட் போஸ்டர் போட்டு அத்தனை மில்லியன் பவுண்டி இத்தனை பில்லியன் பவுண்டின்னு சொல்லி பவுண்டி கணக்கு வச்சிருக்கானுல்ல, அது எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்கன்னா எனக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம எப்படி எடுக்க முடியும்? என்னதான் பைரட் ஆனவன் நல்லவனா மாறிட்டாலும் அவன் பண்ண குற்றங்கள் என்னைக்குமே மாறாதே. அதுவும் இந்த சில்வர் ரெய்லி யாரு கூட இருந்தாலும் கோல்டு டி ரோஜர் பைரட்ஸ்க்கெல்லாம் என்னைக்குமே மன்னிப்பே கிடையாது. ஆனா உன்னை பிடிக்கணும்னா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும் அவ்வளவுதாங்கிற மாதிரி சொல்லுவான். இங்க உசோப்பு எப்பாடா ஜோரோக்கு எதுவும் ஆகல, அது போதும், இந்த ஆளு சூப்பர் வேற லெவல்ல மாஸ்க் அடிட்டான் அப்படி இப்படின்னு அவனை புகழ்ந்து தள்ளுவாங்க. என்ன மேட்டனா இவனும் சரி ப்ரூக்கும் சரி மாத்தி மாத்தி அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. எந்த அட்டாக்குமே அவன் மேல போய் படல. ஆனா இவரு வந்து பண்ண அட்டாக்கால தான் அவனை ஸ்டாப் பண்ண முடிஞ்சது. அப்படின்னா ரெய்லி என்ன சாதாரண ஆளா? இதுல வேற கிசரு கிட்டயே நீ இந்த பசங்களை எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது விட்டுறணுங்கிற மாதிரி சொல்லுவாரு. எப்படி விட முடியும்? நம்மளால என்ன பண்ணிருக்கானுங்க, அந்த செலஸ்டியல் டிராகனுக்கு மூஞ்சில சாணியை கரைச்சி பொழிச்சுன்னு அடிக்கிற மாதிரி அவனுல பண்ணி விட்டாச்சு. அவனுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாத்தீங்கன்னா அவனுக்கு அப்படித்தான் யோசிப்பானுங்க. இப்ப நம்மளால புடிச்சிட்டு கிசரு மட்டும் நேவி ஹெட் குவார்டர்ஸ் போகலன்னா அந்த மரி ஜாய்ஸ்ல இருக்க செலஸ்டியல் டிராகன்ஸை ஃபேஸ் பண்ண முடியாது. அவனுக்கு பெரிய பஞ்சாயத்து பண்ணுவானுங்க. அதனால தேவையில்லாம எங்க வெளியில குறுக்க வராத, இவங்களை நாங்க புடிச்சிட்டு போயே அவனு கிசரு அடிச்சு சொல்லுவான். இங்க லூஃபி கத்திட்டு இருப்பான், டே உசோப்பு புரூக்கு இங்க என்ன படமாடா காட்டிட்டு இருக்காங்க, சாட்டு புட்டுன்னு ஜோரோ அங்க இருந்து தூக்கிட்டு வாங்கடான்னு சொன்னோன்னா ஆமா இல்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தூக்கிட்டு ஓடுவானுங்க. அதுக்கப்புறம் டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாருமே எஸ்கேப் ஆறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, யாரு கையிலையும் சிக்கிறாதீங்க. இப்ப நம்ம இருக்க நிலைமைக்கு இவனுங்களை நம்மளால தோக்கடிக்கவே முடியாது. சோ சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புற வழியா பாருங்க. என்ன ஐயோ கடுப்ப கிளப்புறானுங்களேன்னு கிசருக்கு இருக்கும். பிராங்கி என்ன பண்ணுவான், எப்படியும் இவங்க தப்பிச்சு வந்தாங்கன்னா இந்த குமா இவங்களை ஃபாலோ பண்ணி அட்டாக் பண்ணதான் செய்வான். ஏன்னா அவனுமே பயங்கர ஃபாஸ்டா தான் இருக்கான். அதனால கடைசியா கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு செய்கை செஞ்சுட்டு போயிட்டோம்னா பஞ்சாயத்து இல்ல. அதனால அவன் மொத்த கோலாவை யூஸ் பண்ணி ஒரு அடி அடிப்பான். அதுவும் ஏர் அட்டாக் தான். அதுல குமா 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தெருத்தடிச்சு போய் விழுந்துருவான். சரி ஏதோ இப்போதைக்கு இவனால முடிஞ்ச பண்ணிட்டான், இதுக்கப்புறம் இங்க இருந்தா சங்குதான்னு அடிச்சு புடிச்சு எல்லாம் ஆளுக்கு ஒரு திசையா ஓடுவாங்க. லூஃபி போயிட்டு இருக்கும் போதே ரெய்லிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் ஓடுவான். அவன் நல்லபடியா போயிட்டு வாங்கப்பா எந்த பஞ்சாயத்து இல்லன்னு சொல்லி அனுப்பி வைப்பான். ஆனா இந்த கிசர் ஓடுவானா அவனோட லைட் பீமை உருவாக்கி மிரர் அட்டாக்கை யூஸ் பண்ணுவான்ல, அந்த அட்டாக்கை யூஸ் பண்ணி ஜோரோவை எய்ம் பண்ணி அட்டாக் பண்ணுவான். இப்போ ஜோரோ தூக்கிட்டு போறது உசோப்பு கூட புருக்கும் ஓடிட்டு இருக்கான். வெளிச்சம் இவங்க பக்கம் வந்துட்டு இருந்த உடனே ஐயோ மாட்டிட்டமேனு பீதியில இருப்பானுங்க. அந்த டைம்ல தான் ரெய்லி இடையில பூந்து அந்த வெளிச்சத்தை ஒரே விட்டு ஜஸ்ட் மிஸ்ல நம்மளால எஸ்கேப். அவன் கையில வச்சிருக்க அந்த கத்தியை காமிச்சு ரொம்ப நாள் ஆச்சு இதை யூஸ் பண்ணி மறுபடியும் இதை பிடிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்பா. உடனே அந்த கிசரு ஆமனோ முறக்குமோ ஸ்வாடுன்னு லைட்லயே ஒரு ஸ்வாட் ஒன்னு உருவாக்கி அதை வச்சு அட்டாக் பண்ணுவான். சோ சண்டை 2 பேத்துக்கு நடுவுலயும் வேற லெவல்ல கிளம்பிருச்சு. ஆக்சுவலா கிசரு இந்த ஐலாண்டுக்கு இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து எல்லாம் வரும்னு நினைச்செல்லாம் வரல, கேஷுவலா தான் வந்தானாமா. நான் கடைசியில அவனுக்கே டஃப் கொடுக்குற ஆள் இங்க இருந்திருக்கான்ல. லைஃப்னா அப்படித்தான், நம்ம எதிர்பார்க்கறது எதுவுமே நடக்காது, எதுனாலும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு அங்க அட்வைஸ் பண்ணுவான்.
சொல்லுவான். இங்க இவனுங்க என்ன வந்த லைட்ட காணோம். சரி பரவாயில்ல, அந்த கிளப்பைய எப்படியோ நம்மள காப்பாத்திட்டான், ரொம்ப பயங்கரமா இருக்குப்பா, இதுக்கப்புறம் இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவானுங்க. அங்க அவனுக்கு ரெண்டு பேத்துக்கு நடுவுலயும் சண்டை வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. இத பார்த்து அந்த சென்டமருக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு, வந்திருக்கவன் டார்க் கிங் தான். அட ரெய்லியே தான் சொல்றான், அவன் அங்கிலேயே ஸ்டாப் பண்ணுனா அவன மாதிரி ஆளால மட்டும்தான் முடியும். சரி பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் அந்த ரொரோனோவா ஜோரோவை நான் காலி பண்ணிடுறேன், அவனுக்கு தானே 100 மில்லியனுக்கு மேல ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த PX1 கூப்பிடுவான். அது அப்படியே கேஷுவலா எந்திரிச்சு நிக்கும். அப்போ பிராங்கி அட்டாக் பண்ண அட்டாக்கு ஒரு வேல்யூவும் இல்லாம போச்சு. இன்னும் உயிரோட தான் இருக்கியா, சரி ஓகே ரொரோனோவா ஜோரோவா அட்டாக் பண்ணுன்னு சொல்லுவானா. பண்ணி அந்த குமாவும் எய்ம் பண்ணும். அங்க நம்ம பயிலுக்கு அங்க திப்பு 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 திப்புன்னு ஓடிட்டு இருப்பானுங்க. சரி அங்க இருந்துட்டே அட்டாக் பண்ணா கூட எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடலாம். அது என்ன பண்ணும், குடு 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 குடுன்னு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடும். இதை இந்த பக்கமா தப்பிச்சு ஓடிட்டு இருக்க நம்ம சஞ்சய் பாத்துருவான். இப்போ இங்கேயாச்சும் இவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுவானுங்க. ஆனா அவங்க டீம்ல பவர்ஃபுல்லா சண்டை போறதுக்கு யாருமே இல்ல. உசோப்பு லாங் டிஸ்டன்ஸ்னா ஏதாச்சும் மூளை யூஸ் பண்ணி தெரிய விட்டுருவான். தடனா மூஞ்சல குத்துனானுங்கன்னா என்ன பண்ணுவான். சோ வேற வழி இல்லாம பிராங்கிய நமிய பாத்துக்க சொல்லிட்டு இவன் உசோப் குரூப்பை காப்பாத்துறதுக்காக வேகமா ஓடுறதோட ஏன்னா அவங்கள விரட்டிக்கிட்டு அந்த குமா பைய போறான். அவன் கிட்ட சிக்கனாகனா கண்டிப்பா 3 பேர்த்தையுமே கந்தல் பண்ணிடுவான். எதிர்த்து சண்டை போடவும் அங்க ஆள் இல்ல. உசோப் எல்லாம் பயந்து அடிச்சு ஓடுவான். அந்த டைம் ஜோரோ என்னை இறக்கி விட்டுட்டு நீ தப்பிச்சு போயிருப்பான். உடனே உசோப்பு வண்ட வண்டியா திட்டுவான், நீ என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு. இப்ப இருக்கிற நிலைமைக்கு என்னை விட நீ தாண்டா வெத்து வேஸ்டா இருக்க, என்னாலயாச்சும் ஓட முடியும், உன்னால அதுவும் முடியாது. இப்போதைக்கு உன்னைய காப்பாத்துறதுதான் என்னுடைய முதல் பணி, அதனால மூடிட்டு மிச்சம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன லூஃபி இப்ப நம்ம எல்லாத்தையும் எஸ்கேப் ஆக சொல்லியிருக்காம்பா. பாவம் ஜோரோவால அதுக்கு மேல பேச முடியல. இவனுங்க எல்லாம் அப்படியே திங்கு 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 திங்குன்னு ஓடிட்டே இருப்பானுங்க. சரி ரைட், அவனை விட்டு ரொம்ப தூரம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி கை கட்டுற தூரத்துல தான் ஓடிட்டு இருப்பானுங்க. அவ்வளவுதான், ஐயோ இவ்வளவு தூரம் பக்கத்துல வந்துட்டானான்னு தொண்டைகளிய கத்துன்னு கத்திட்டு பிச்சுக்கிட்டு ஓடுவானுங்க. அப்படி ஓடும்போது ப்ரூக் ரொம்ப வேகமா ஓடிடுவான். ஆனா உசோப்பால ஓட முடியல. அவனை தனியா விட்டுருந்தா என்ன உசேன் போல்ட்டே ஒண்ணுக்கு போற அளவுக்கு பிச்சுக்கிட்டு ஓடி இருப்பான். ஆனா ஜோரோ தூக்கிட்டு வரான்ல, அதனால ஓட முடியல. இத பார்த்த ப்ரூக் என்ன பண்ணிடுவான், நீ அவனை தூக்கிட்டு ஓடி போயிரு, நான் இவனை பாத்துக்கிறேன்னு அவனோட வேகத்தை அப்படியே ஸ்லோ பண்ணுவான். உசோப் எவ்வளவு சொல்லுவான், வேணாண்டா அவன் ரொம்ப ஸ்ட்ராங், சிக்கிய நீனா உன்னை செதச்சு விட்டுருவான்னு. ஆனா அவங்க ரெண்டுத்தையும் காப்பாத்தணும்னா இப்போதைக்கு ப்ரூக்கு வேற வழி இல்லையே. சோ அவன் என்ன பண்ணுவான், ஆல் ஃபார் ஒன் ஒன் ஃபார் ஆல்னு சொல்லிட்டு ஓங்கி அவனை வெட்ட போவான். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் லேசர் பீமை வச்சு ஒரே அடி. அவ்வளவுதான், ப்ரூக் எல்லாம் கண்ணா பின்னான்னு சதறி போய் விழுந்து அவனோட கழுத்து உடைஞ்சு பேன்னு கிடப்பான். ஐயோ ப்ரூக்குன்னு உசோப்பால அவனை பார்த்து கூட கவலைப்பட்டு நிக்க முடியல. ஏன்னா பின்னாடி இவன் வெறிகுண்டு வெட்டிட்டு வரானே, கொஞ்சம் ஸ்லோ பண்ணாலோ இல்ல அவன் கையில மாட்டிட்டாலோ இவனுக்கு ஆபத்துனா மட்டும் பரவாயில்ல, ஜோரோக்குமே ஆபத்து. அதனால நிக்காம ஓடுவான் எங்களை விர்றான்னு. இப்படி கேட்டன் மவுஸ் மாதிரி மாத்தி மாத்தி ஓடிட்டு இருக்கும் போது அப்படியே பின்னாடி காட்டுறாங்க நம்ம சஞ்சய் குமார வெட்டிட்டு வருவான். இப்ப இவனை எப்படியாச்சும் ஒரு 5 நிமிஷத்துக்கு தடுத்துட்டானா போதும், எல்லா பஞ்சாயத்தும் ஸ்மூத்தா முடிஞ்சிரும். அதனால சஞ்சய் அவனோட ஃபுல் ஃபோர்ஸ் எடுத்து அப்படியே கண்ணா பின்னான்னு சுத்திட்டு வருவான். அவனோட கால் அப்படியே நெருப்பா நிக்கும். புயல் மாதிரி வந்தவன் ஓங்கி ஒரு மிதி வைப்பான். அவ்வளவுதான், அவன் கண்ணா பின்னான்னு சதறி அடிச்சு விழுவான். ஆனா சஞ்சய்க்கு காலு பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா லாஸ்ட் டைம் அவன் அடிச்சுட்டே கால் வலியில படாத பாடுபட்டான். இப்ப மறுபடியும் அடிச்சுட்டு அப்படியே திருச்சு அடிச்சு வந்து விழுவான். அவன் மனுஷனா இருந்தான்னா சரி ரைட்டு ஏதாச்சும் வலிக்கும்னு சொல்லலாம். அவன் தான் சைபார் காட்சே, கீழே விழுந்துட்டு மறுபடியும் எந்திரிச்சிருவான். சஞ்சியால இதுக்கு மேல ஓட முடியல. இந்த உசோப் லூசு பைய ஜோரோ தூக்கிட்டு தப்பிச்சு ஓடினு சொல்லிதான் கஷ்டப்பட்டு அடிச்சு அவனை கவுத்தி விட்டான். ஆனா சஞ்சி விழுந்துட்டான்னு சொல்லி அவன் அங்கேயே நின்று கத்திட்டு இறப்பானா. அண்ணன் பார்த்து இந்த குமா எந்திரிச்சு அவன் பவரை யூஸ் பண்ணி சஞ்சி அட்டாக் பண்ண போவான். அட லூசு பள்ளியில நீங்க ஏன்டா நின்னீங்க, தப்பிச்சு போங்கடா வெண்ணேன்னு சொல்றான். அந்த டைம்ல ரெண்டு பேர்த்தையுமே லேசர் பீம் வச்சு ஒரே அடி. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பிளாஸ்ட். இத தப்பிச்சு ஓடிட்டு இருக்க லூஃபி, சாப்பர், ரோபின் எல்லாரும் பாத்துருவாங்க. அவங்களால என்ன பண்ண முடியும், வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். இங்க வேற இந்த ரெய்லி கிசரு கூட சண்டை போட்டுட்டு இருக்கான்ல, அவனுக்கு என்ன சந்தோஷம்னா இவனோட ஆளுங்க எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால அவங்கிட்ட இருந்தெல்லாம் யாரும் எஸ்கேப் ஆக முடியாதுன்னு ஒரு பெரிய லெவல் கான்பிடென்ட். அதே நேரம் இங்க நம்மளால அட்டாக் பண்ணதுனால ஜோரோ முடியாம ஒரு இடத்துல தெரிச்சு கிடப்பான். உசோப்ப ஐயோ உன்னை விட்டுட்டேன்னு சொல்லி பதறிட்டு இருப்பானா. பின்னாடி அந்த குமா எப்படியாச்சும் ஜோரோவை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா வருவான். அந்த டைம் திடீர்னு அவனோட ஒரு கால் வராது. என்னடான்னு பார்த்தா நம்ம சஞ்சி புடிச்சிட்டு விட மாட்டான், எப்படியாச்சும் அவனை காப்பாத்தி ஆகணும்னு. ஆனா அவன் அதெல்லாம் பெருசா கண்டுக்காம அவன் பாட்டுக்கு கேஷுவலா நடந்து போவான். இப்படி இங்க நிலைமை மோசமா போயிட்டு இருக்குது. லூஃபி அதை ஓடிட்டே பாத்துருவான். ஐயோ நம்மளுக்கு பஞ்சாயத்துல மாட்டிட்டாங்க போலேன்னு. சரி காப்பாத்த போலாமான்னு அடுத்த யோசனையை எடுக்கிறதுக்குள்ளேயே ஒன்னு அட்டாக் பண்ண எனக்கு ஆக்ஸ் எல்லாம் தேவையில்ல, பெருங்க எலிய பொலந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டமரு பின்னாடி திபு 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 திபுன்னு ஓடி வருவான். அண்ட் அது மட்டும் இல்லாம ஓ நிலைமையே கவலைக்கிடமா இருக்கு, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ பத்தி கவலைப்படுறியா, கண்டிப்பா உனக்கு சங்கு கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடிட்டு இருக்க லூஃபிய அவன் கைய வச்சு ஒரு அடி அடிப்பான். அப்படியே திருச்சு தேய்ச்சிட்டு போய் விழுவான். சாப்பர் பார்த்துட்டு பதறுவான், என்ன ஆச்சு லூஃபிக்குன்னு. ஏன்னா அவனோட பாடி ஒரு ரப்பரு. அப்படி இருக்கும்போது அவன் அட்டாக்ல எப்படி இவன் இப்படி தெரிச்சு போய் விழுறான்னு ரோபின் புடிச்சிட்டு திட்டுவா, ஏன்டா நிக்கிற, லூஃபி நம்மள தப்பிச்சு போக சொல்லியிருக்கான், நிக்காத வா வா வாம்பா. அந்த டைம் சஞ்சின்னு லூஃபி கத்துற சவுண்ட் என்னடான்னு பார்த்தா சஞ்சிய தூக்கி வச்சு அவன் கழுத்தோட வச்சு ஒரே அடி. அவ்வளவுதான், அப்படியே பேனு விழுவான். அடுத்து ஜோரோவா அதே லைட் பீமை வச்சு அட்டாக் பண்ணுவான். அப்புறம் என்ன ரெண்டு பேரும் அதுல தெரிச்சிருவானுங்க. இங்க லூஃபியும் வேற அடி வாங்கி அவனால எதுவும் பண்ண முடியாம முக்கிட்டு இருந்தவனே அப்புறம் என்ன பண்ணிட்டான், நான் தான் என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தி ஆகணும், வேற வழி இல்லன்னு சொல்லி வேகமா லூஃபியை நோக்கி ஓடுவான். ஓடும் போது அவன் போடுவானே ரம்பிள் பால், அதுல 2 போட்டாலே பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா அவன் 4 எண்ணத்தை வாயில போட்டுட்டு லபக்குன்னு ஒரு கடி.
அவ்வளவுதான் சாப்பர் அடுத்த செகண்ட் அந்த பெரிய சைஸ் மான்ஸ்டரா மாறிடுவான். அவன் அப்படி மாறிட்டு ஒரு கத்துவான். அவனை பார்த்துட்டு நம்ம ஆளுலயே மிரண்டுருவாங்க. ஆக்சுவலா அவன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாறி இருக்கான்ல, என்ன இப்படி மாறினான்னா அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி அவன் கண்டமேனி கத்திட்டு இருப்பான். அந்த இடமே வேற லெவல்ல அதிரும். அதுக்கப்புறம் அவன் கைய ஓங்கி ஒரே அடியா அந்த சென்டமருவ ஒரு அடி அடிப்பான். ஜஸ்ட் மிஸ்ல அவன் எஸ்கேப். இப்படி ஒரு பவர் அவன் வச்சிருப்பான்னு சொல்லி இவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருவான். அவனால இந்த பவரை கண்ட்ரோலும் பண்ண முடியலன்னு. ஏன்னா கண்டமேனிக்கு கையில கிடைக்கிற கல்லெல்லாம் தூக்கி வீசிட்டு இருப்பான். அதுல ஒரு பெரிய கல்லு லூஃபி மேல வந்து விழுந்திருக்கும். நல்ல வேலை ரோபின் தூக்கிட்டு போய் காப்பாத்திட்டா. உசோப்பு பார்த்துட்டு சாப்பர் மறுபடியும் இப்படி பண்ணிட்டானா, ஐயோ இதனால அவனுக்கும் ஆபத்தாச்சேன்னு பீதியில இருப்பான். குமாவும் அதை பாத்துருவான். சரி ரைட்டு, இனி அங்க போய் அவன் கூட சண்டை போடுவான்னு பார்த்தா அவனுக்கு அது யாரு என்னன்னு சொல்லி ஒரு டேட்டாவே இல்ல. குமாவோட வேலை பவுண்டி இருக்கிற ஆளுகளை மட்டும் போட்டு தள்ளுறது. அப்படிங்கும் போது அவனுக்கு பவுண்டி இல்ல. இங்க கைக்குள்ள இருக்க நம்ம ஆளுங்க 3 பேர்த்துக்குமே பவுண்டி இருக்கு. எப்படி நம்ம பக்கம் தான் திரும்புவான்னு தெரிஞ்ச உசோப் என்ன பண்ணுவான், ஏ ப்ரூக்கு ஏ சஞ்சி, அவன் அடுத்த அட்டாக்க பண்றதுக்குள்ள வாங்கடா எஸ்கேப் ஆயிடலான்னு உசுப்புன்னு உசுப்பி பார்ப்பான். ஆனா யாருகிட்டயும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அப்படியே கை நீட்டி மறுபடியும் லேசரை வச்சு அட்டாக் பண்ண வருவானா. அந்த டைம் திடீர்னு பின்னாடி யாரோ வந்து நின்னு PX1 வெயிட் பண்ணுன்னு சொல்லுவான். வெயிட் பண்ணா யாரு நம்மள காப்பாத்தனா, அந்த மனிதகுல மாணிக்கம் தாய்க்குல தங்கம் டையடிக்காத டைமண்ட் யாரியான்னு சொல்லிட்டு திரும்பினா அதுவும் குமா தான். ஆனா இது எந்த குமா தெரியுமா, த்ரில்லர் பார்க்கல பார்த்தான் இல்லையா, அதே குமா தான். ஏன்னா அவன் தான் கையில பைபிள் வச்சிருந்தான், இவனும் வச்சிருக்கான். இவ்வளவு நேரம் நம்மளுக்கு தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அவனை பார்த்த உடனே கன்ஃபார்மா முடிவே பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம உசுறு நம்மளோடது இல்லை. இந்த உலகத்துல நடக்கிற கொடுமை என்னால தாங்க முடியல. இன்னும் எத்தனை பேர் தாண்டா இப்படி கிளப்பிக்கிட்டு வருவாங்க, ஏன்டா ஐயா உசுரை வாங்குறீங்க சாணி மண்டையங்களான்னு சொல்லி கத்திட்டு கிடப்பானா. அந்த டைம் ஜோரோ ரொம்ப கஷ்டப்பட்டு முக்குன்னு முக்கி எந்திரிச்சு பாப்பான். பார்த்தவனே தெரிஞ்சு போச்சு இவதாயா அவதாயா இவன்னு. லூஃபியோட பெயினை கூட இவனுக்குள்ள எடுத்து மாத்தி விட்டானே. அதனால தானே பயலோட பாடியில இவ்வளவு டேமேஜ். அது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம யோசிச்சு பாப்பான். கடைசியா ரத்த கலரியா நின்னானே, அதெல்லாம் எப்படி அவன் மறப்பான். வந்தவன் ஜோரோ பார்த்துட்டு கேட்ட முத கேள்வி, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியான்னு. ஜோரோ உன்னோட கருணைக்கு என்னோட நன்றியும்பான். உசோப்புகள்லாம் அள்ளு விடும். பின்ன பேசிட்டு இருக்க நேரமா இது, சட்டு புட்டு நீங்க இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு வழிய பார்க்கலான்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் கையில இருக்க கிளவுஸ கழட்ட ஆரம்பிச்சிருவான். அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, நமக்கு யமனை காமிக்க போறான்னு அர்த்தம். அவன் வழக்கம் போல எல்லாத்திட்டையும் போற கேள்வியை கேட்பான். நீ ட்ரிப்புக்குன்னு முடிவு பண்ணினா எந்த இடத்துக்கு போவேன்னு. சாக போற நிலைமையில இப்படி ஒரு கேள்வி கேட்டா எல்லாம் என்ன சொல்லுவாங்க. உசோப்பு இருந்துகிட்டு வாடா போலான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் கைய வச்சு ஜோரோவை லைட்டா ஒரு தட்டு தட்டுவான். அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் ஜோரோ அந்த இடத்துல இருந்து காணாம போயிருவான். ஆள் எங்க போனானே தெரியல. இது எப்படி சொல்லணும்னா வாஷ் அவுட் பண்ணிட்டான். உசோப் அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு ஜோரோ எங்க போனான்னு சொல்லி கதறுன்னு கதறுவான். எல்லாருமே அதை பார்த்துட்டு பீதி ஆவாங்க. ஐயோ என்னாச்சு, ஜோரோ அவன் என்ன பண்ணா, சாகடிச்சிட்டானு. அப்ப லூஃபியோட மூஞ்ச பாக்கணுமே, பாவம் இப்படி எல்லாம் நான் அவனை பார்த்ததே இல்ல. அப்படியே சோகமா எந்திரிக்க கூட முடியாம அப்படியே முட்டி போட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்ப உசோப்பு ஜோரோ காணாம போயிட்டான்னு சொல்லி அப்படியே உறைஞ்சு போய் முழிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.